இந்த 10 நாட்கள்ல அரஃபாவுடைய நாள்ல எப்படி துவா கபூல் ஆயிரும், எந்த சந்தேகமும் இல்லையே. போகும் எங்கட ஊர்ல வாழ்ற அவரை பார்த்து இவரை பார்த்து பாரு அவரும் நோம்பே பிடிக்கான்ல நான் நோம்பாவது பிடிக்கனே இப்படி பார்க்கப்பட, அவன் ஒன்றுமே செய்யறான் இல்லையே. அவங்களை யார் பார்க்கிறது சகோதரர்களே? எப்ப துல்ஹிஜ்ஜா பிறைய கண்டோமோ அண்டையிலிருந்து தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர். எதுவரைக்கும் தக்பீர் சொல்றது? பிறை 13 வரைக்கும் தக்பீர் வாயில் இருக்கும். சந்தோஷம். ஹஸ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கெட்டுக்கு போய் தக்பீர் சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்து தக்பீர் சொல்லுவாங்க. என்ன தக்பீருடைய காலம் இந்த காலம். அதிலும் விசேடமாக தொழுகைக்கு பிறகு தக்பீர் தொடங்கும். எப்ப? இது பொதுவாக வீடுகளில் இருக்கும் பொழுது, மார்க்கெட்ல இருக்கும் பொழுது சாப்பிட்டுட்டு தக்பீர் சொல்றது. விசேடமான தக்பீருக்கு தொழுகைக்கு பிறகு. இது எப்ப? இது அரஃபாவுடைய நாள் தொடங்கும். இந்த தக்பீர் அரஃபாவுடைய நாள் தொடங்கி இந்த தக்பீர் எப்ப முடியும்? ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள்ல தான் முடியும். பிற 13 அசரோட. நோன்பு பெருநாளைக்கு அப்படி இல்லையே. நோன்பு பெருநாள் பிறைய கண்டா மக்ரிப் இஷா சுபா அவ்வளவுதான் தக்பீர். பெருநாள் தொழுதத்தோட தக்பீர் முடிச்சு. நோன்பு பெருநாள் இல்லை. ஆனா ஈதுல் அல்ஹால ஹஜ்ஜு பெருநாள்ல தக்பீர் எப்ப தொடங்குது? பிறை ஒன்றிருந்து சும்மா தக்பீர் சொல்ல வேண்டியதா. ஆனால் தொழுகைக்கு பிறகு தக்பீர் எப்ப தொடங்கும்? அரஃபாவுடைய தினத்துல தொடங்கும். தொடங்கி பெருநாள் அடுத்த நாள் பள்ளி சொல்லுவாங்களே தக்பீர் தொழுகைக்கு பிறகு. வீடுகளில் தொழ போறோமோ எங்க தொழ போறோமோ தக்பீரை சொல்லும். தொழுது முடிஞ்சு வீட்டில இருந்து எல்லாரும் சேர்ந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து சொன்னா போதும். 5 தரம் 10 தரம் 100 தரம் தக்பீர். அல்லாஹ்க்கு மிக விருப்பமான காலம் திக்ருடைய காலம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஐயாமும் மஅலூமாத், குறிப்பிட்ட நாட்கள் இவைகள். இந்த நாள இவைகளை சகோதர சகோதரிகளே பிரயோஜனப்படுத்துபவர் முஃமின். எல்லா நாள் மாதிரியும் இந்த நாளை கணக்கெடுக்கல. எல்லா நாள் மாதிரியும் இந்த நாள் சும்மா போயிட்டு சிலவங்களுக்கு கணக்கே இல்லை. தொழுறதும் இல்லை, நோம்பும் இல்லை, சதக்காவும் இல்லை. சில உலமாக்கள் இந்த 10 நாட்களுக்குள்ள ஒரு குர்ஆனை தமாம் பண்ணிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்கள் ஆக பொறுமதியான. கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போறதை விடையா? ஓம், அதை விட சிறந்தது அமல். துல்ஹிஜ்ஜாவுடைய பொறைய கண்டால் சகோதரர்களே என்னென்ன அமல்களை செய்யணுமோ எங்களால முதல் நாள்ல இருந்து சதகா கொடுக்கிறது, ஏழுமான அளவு குர்ஆன் ஓதிக்கொள்றது, திக்ருகளை செய்யறது, தக்பீர்களை. நோம்பாளியா இருக்க போறோம் என்ன? அந்த 10 நாள் 10வது நாள் இருக்குதே யௌமுன் நஹர் பெருநாள், அது சாப்பிடுற நாள். அந்த நாள்ல நோன்பு பிடிக்கிற ஹராம். 10, 11, 12 நோன்பு பிடிக்கிறதே ஹராம். ஏன்? நபி அவங்க சொன்னாங்க, ஐயாமு அக்லின் வ ஷுர்ப், அது சாப்பிடுற குடிக்கிற நாள். ஐயாமு தஷ்ரீக்குன்னு ஏன் பேர் வந்துச்சு? அவங்க குர்பான் கொடுத்து ஆடு மாடு ஒட்டகத்துடைய தலைகள்ல சூரிய வெளிச்சம் அடிக்குமா. தஷ்ரீக் அதுதான் இஷ்ராக், வெளிச்சமுடைய நாட்கள். அதனால இதற்கு முன்னால பல்லாயிரம் நபிமார்கள், பல நேசர்கள், பல மூமீன்கள் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திட்டு போயிட்டாங்க. பிரயோஜனப்படுத்திட்டு மௌத்தாயிட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இமாம் அதா இப்னு அபி ரபாஹ், இமாம் சுஃபியான், இவங்க இந்த 10 நாளை பிரயோஜனப்படுத்தின மாதிரி எங்களுக்கு பிரயோஜனப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏன்? இந்த 10 நாட்கள்ல அரஃபாவுடைய நாள்ல எப்படி துவா கபூல் ஆயிரும், எந்த சந்தேகமும் இல்லையே. துவா கபூல் ஆகிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை.
அந்த காலத்தில் மக்காவுல வாழ்ந்த இமாம் தான் இமாம் அதா இப்னு அபி ரபாஹ். இவர் என்ன செய்வார்டா, 20 வருடம் மஸ்ஜிதுல் ஹராம்ல தான் இவர் தூங்கினார் ஏத்திகாஃபுடைய நியத்தில். எவ்வளவு பெரிய அமல் செஞ்சிருப்பார். 20 வருடம் தூங்கினங்க மஸ்ஜிதுல் ஹராம். மக்காவுடைய முஃப்தி அப்ப அதா, ஆனா கடும் கருப்பு. 6 வகையான நோய் அவருக்கு இருந்துச்சு உடம்புல மட்டும். கை சொத்தி அவர். இவர் கிட்டத்தட்ட 70 அரஃபாக்கள் தங்குற பாக்கியத்தை அடைஞ்சார். எத்தனை அரஃபா? நாங்களுக்கு சிலருக்கு ஒன்றும் கிடைக்கல, சிலருக்கு 5 6 பாக்கியசாலிகள் கிடைச்சவங்க. கிடைக்காதவங்க இன்னும் முயற்சி பண்ணலாம், எவ்வளோ முயற்சி பண்ணணும் இதுக்கு. இவர் என்ன செய்வார் தெரியுமா? கேட்டாங்க, 70 அரஃபாக்கல்ல அடைஞ்சிங்களே ஆத்தா, என்ன செஞ்சீங்க இதுக்கு அமல்? ஏன்னா இவர் வேற வேற விடயத்துக்கு துவா கேட்கலாம். அந்த துவாவை எல்லாத்தையும் சுருக்கி வச்சிருந்தார், எனக்கு அரஃபா கிடைக்கும், ஹஜ்ஜி கிடைக்கும். சொல்லுவாராம் ஆத்தா, நான் ஒவ்வொரு அரஃபாவுடைய அசருக்கு பிறகு ஒரு துவா கேட்பேன். அல்லாஹும்ம லா தஜ்அல்னி ஆகிரல் அஹ்தி பிக். யா அல்லாஹ், கடைசி சந்திப்பாக மட்டும் ஆக்கிடாதே யா அல்லாஹ். அவ அடுத்த வருஷம் எனக்கு ஹஜ்ஜத்தா யா அல்லாஹ். இப்படி 70 அரஃபாக்கள்ல தங்குற பாக்கியத்தை அடைஞ்சார். 70வது அரஃபாவில் இவரே யோசிக்கிறார், இதுக்கு பிறகும் கேட்கிறதா? ஃபஸ்தஹ்யைது மிர் ரப்பி, அல்லாஹ் கிட்ட கேட்க வெக்கப்பட்டேன். அந்த வருஷம் அல்லாஹ் மௌத்தாக்கிட்டார். எப்படி பிரயோஜனப்படுத்தினாங்க? 10 நாள். இமாம் சுஃபியான், ஏன் சொல்றேன்னு ஆசை வரணும் எங்களுக்கு. நாங்க என்ன முயற்சி பண்ணிருக்கிறோம்? எங்கட ஆமால் நாமாவை போய் பெரட்டினா எத்தனை ஹஜ் இருக்குது, எத்தனை உம்ரா இருக்குது, எத்தனை தவாஃப் இருக்குது எங்கள்கிட்ட. நாங்க நினைக்கிறோம் பெரிய இபாதத்தாளிகள். இமாம் சுஃபியான் 70 ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைச்சிச்சு. நாங்க சொல்றோமே சொர்க்க வாலிபர் என்று, ஹசன் ஹுசைன். ஹுசைன் ரலியல்லாஹு இருக்கிறாரே, ஹசன் ஹுசைன் 25 தடவை மதீனாலிருந்து நடந்து வந்தார் ஹஜ்ஜி. எங்க இருந்து நடந்து வந்தார்? மக்கா, அரஃபா, மினா, முஸ்தலிஃபா நடக்க இல்லை. இன்னைக்கு நீங்க வாலிபர்களை விட்டாலே ஏசுவீங்க, என்னடா நடக்க வச்சுட்டான் உலமாக்கள். ஆனா ஹதீதுகள்ல நடந்து ஹஜ் செய்வதை விட நபி அவங்க வாகனத்தில் ஹஜ் செஞ்சாங்க, அது சுன்னத். நபி அவங்க ஹஜ் செஞ்சது வாகனத்துல தான், ஒட்டகத்துல தான், கஸ்வான் ஒட்டகத்துல ஹஜ் செஞ்சாங்க. ஆனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 25 ஹஜ் செஞ்சாங்க. எப்படி? நடந்து. எங்க இருந்து நடந்தாங்க? கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் நடந்தாங்க. ஏன்? அவங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா? ஒட்டகம் இல்லையா? வாகனம் இல்லையா? குதிரை இல்லையா? முழு வாகனமும் நிற்கும் போல் இல்லை, ஏற மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைகள், ஃபாத்திமா ரலியல்லாஹு பிள்ளைகள், சொர்க்க வாலிபர்களின் தலைவர்கள். அவங்க அறிஞ்சு வச்சிருந்தாங்க என்ன தெரியுமா? இந்த 10 நாட்கள்ல செய்யற அமல்ல அல்லாஹ்வை நாடி நடக்கிறது. ஒவ்வொரு எட்டுக்கும் எத்தனை லட்சம் நன்மை. மதீனால இருந்து மக்காக்கு நடக்கிறண்டா அபூர்வம் இல்லையே. இன்றைக்கு எவ்வளவு மக்கள் நடக்கிறாங்களே. ஸ்ரீலங்காலே பார்க்கிறோம், ஜஃப்னால இருந்து அப்படியே நடந்து போறாங்களே கத்தரகமைக்கு. பாதையில சாப்பாடு கொடுக்குறோமா இல்லையா? வெறும் கால் நடக்கிறாங்களா இல்லையா? கண்ணால பார்க்கிறோம் இதெல்லாம். இதை நான் கண்டத்துக்கு போறோம். எனக்கு இந்த சம்பவம் அப்படியே உணர்ச்சி ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு போய் பாருங்க, மதுரையில் இறங்கினீங்கண்டா, மதுரையிலிருந்து நீங்க வாகனத்துல காயல்பட்டணம், அதிராம்பட்டினம் போகும் பொழுது மக்கள் சாரி சாரியா, வயலாளிகள் மஞ்ச ஆடையோட செருப்பில்லாம நடந்துட்டே இருப்பாங்க. பார்த்தா கவலை வாரது, எங்களுக்கு ஹஜ்ஜில் நடக்க கிடைக்கலையே எவ்வளோ. கேட்டா எங்க போறாங்க? கோயிலுக்கு போறாங்க, அதை தேடி போறாங்க. அவங்களோட இபாதத்தை அவங்க செய்யறாங்க. அவங்களோட கடவுளை அடைகிறதுக்காக ஹஸரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாலிருந்து நடப்பாங்க. நடந்து 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 வருவாங்க.
காபாவை அடைஞ்சதோட ஜீ துவா என்ற இடம் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குற இடம். ஜீ துவால இரவு தங்கி நல்லா குளிச்சிட்டு காலையில காபாவுக்கு உள்ளுக்காவுவாங்க. காபாக்கு போனதிலிருந்து ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு பத்தி வருது, ஹஜ்ஜிக்கு வந்தாரண்டா இஷா தொழுதுட்டு காபால தக்பீர் கட்டுவார். சுபஹுடைய அதான் கேட்கும் பொழுதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் கொடுப்பார். சில வரலாற்று ஆசை எழுதுறாங்க, ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சிருவார். நாங்கள்லாம் எங்க இருக்கிறோம்? இது துல்ஹிஜ்ஜாவுடைய காலம் சகோதரர்களே. இவர்களுடைய வரலாறை படிச்சு முன்னுக்கு போகும். எங்கட ஊர்ல வாழ்ற அவரை பார்த்து இவரை பார்த்து பாரு, அவரும் நோம்பே பிடிக்கான்ல, நான் நோம்பாவது பிடிக்கனே, இப்படி பார்க்கப்பட. அவன் ஒன்றுமே செய்யறான் இல்லையே, அவங்களை யாரு பார்க்கிறது சகோதரர்களே? நாங்க பார்க்கணும் யார்? இமாம் அத்தா இப்னு அபி ரபாஹ், இமாம் சுஃபியான், ஹசன் ரதியல்லான், ஹுசைன் ரதியல்லான், உஸ்மான் ரதியல்லான், 5 பேருடைய சம்பவத்தை சொல்லி இருக்கிறேன். இவங்களை பாருங்க, உயர்ந்த எண்ணத்தோடு துஆவுல ஈடுபடும். ஏண்டா துஆ கபூலாகிற காலம், இஃப்தாருடைய நேரம், குடும்பத்தை சேர்த்து வச்சு துஆ கேளுங்க. யா அல்லாஹ், அடுத்த வருடம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். மௌத்துக்கு இல்லைன்னு ஹஜ்ஜி செய்யலாம், மௌத்தானது பிறகு என்ன ஹஜ்ஜி செய்யற, என்ன உம்ரா செய்யற, என்ன நோன்பு பிடிக்கிற, என்ன உதவியா? துஆ கேளுங்க, கட்டாயம் துஆ கேளுங்க. யா அல்லாஹ், அடுத்த வருஷம் எப்படி ஹஜ்ஜி போறோம்னா அல்லாஹ்க்கு ஏலும், அல்லாஹ்க்கு ஏலும். அல்லாஹ் நடத்தாட்டுவான், எப்படி சரி போக வைப்பான் அல்லாஹ். அதனால சகோதரர்களே, ஹஜ் செய்யாத பலர் இருப்போம், சரி ஹஜ்ஜி செஞ்சவங்களும் இருப்போம். என்ன ஹஜ்ஜி செஞ்சாலும் அந்த மனசு விடாது. ஹஜ்ஜுடைய காலம் வந்தா மனது ஆறுதல் அடையாது, காபாவை பார்க்காத வரையில், ஹஜ்ஜி செய்யாத வரையில். எனவே அல்லாஹ் அடுத்த துஆ கேட்போம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாளையும் சகோதரர்களே சிறப்பாக கழித்து, நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் இதை பிரயோஜனப்படுத்தினார்களோ அது போன்று பிரயோஜனப்படுத்தி பல ஹஜ்ஜிகளும் பல உம்ராக்களும் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் வ ஜியாரத ரௌதத நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், துல் ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்களையும் பிரயோஜனப்படுத்த தௌஃபீக் செய்வாயாக. இந்த 10 இரவுகளையும் ஹயாத்தாக்க தௌஃபீக் செய்வாயாக. நீ சத்தியம் செய்த இரவுகள் ரஹ்மானே, இதில் நோன்பு பிடித்து யா அல்லாஹ் விசேடமாக அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்று இஃப்தார்கள் செய்து உன்னை நெருங்க தௌஃபீக் செய்வாயாக. தக்பீர்களை ஞாபகத்துக்கு கொண்டு வருவாயாக. விசேடமாக அரஃபாவுடைய நாள் நோன்பு நோற்று உன்னிடம் யா அல்லாஹ் அடுத்த ஆண்டாவது ஹஜ் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நமது முன்னோர்களுக்கு பல பாக்கியங்களை கொடுத்தாய் ரஹ்மானே, நாங்களும் அதே போன்ற அடியார்கள் யா அல்லாஹ், எங்களுக்கும் அதே பாக்கியங்களை நசீபாக்க ரஹ்மானே. யா அல்லாஹ், உதுஹியாவுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஒவ்வொரு முஸ்லிமும் வசதியுள்ள ஒவ்வொருவரும் உதுஹியா கொடுக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்கித்தா ரஹ்மானே. உதுஹியாவுடைய நன்மைகளை அடைய தௌஃபீக் செய்யா அல்லாஹ். ஐயாமு தஷ்ரீக்குடைய தினங்கள் தக்பீர்களில் உன்னுடைய புகழ்களை பேசுவதில் எங்களுடைய காலங்கள் கழிய தௌஃபீக் செய்வாயாக. எங்களுக்கு இறங்கி இருக்கும் ஏமாற்றத்தையும் சோதனை இல்லாமலாக்குவாயாக. சதிகாரர்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. சதிகாரர்களை விட்டும் பாதுகாப்பாயாக. சதியை விட்டும் அநியாயத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. உயர்ந்தவர்களாக வாழ்ந்து உயர்ந்தவர்களாக மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌதனா ஃபீ பலதி ரசூலிக் ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.